வெல்கம் பேக் டு VRT Commentary Rockstars. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லெவலிங் எபிசோட் 4. Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。内葉イタチ渦巻ナルト内葉マドラだ Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ண அந்த சிவப்பு நாயை தான் காட்டுறாங்க. அந்த நாய் நம்ம சின்ன அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கும். நம்மளால எப்படியோ பெல்ட் அடிச்சுலாம் தப்பிச்சுப்பான். ஜின்னோட பாடி வந்து இப்ப ரொம்ப லைட் வெயிட் ஆனதால நல்லா ஈஸியா மூவ் பண்றான். அந்த நாய் வந்து திரும்ப அட்டாக் பண்ண வருமா? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் இங்க சாகவும் மாட்டேன் அப்படின்னு நம்மளால நாயை இழுத்து குத்துவான். அது பறந்து போய் விழும். இவ்வளவு பலம் எப்படி வந்துச்சுன்னா ஜின்னு வந்து டெய்லி மிஷின்ல கம்ப்ளீட் பண்ணி அவனோட எபிலிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்த் கொடுத்துருப்பான்ல, அதான் இந்த அளவுக்கு பலம். அதுக்கப்புறம் இந்த நாய் திரும்ப அட்டாக் பண்ண வருமா? நம்ம ஜின்னு வந்து கையிலே ஃபைட் பண்ணுவான். ஆனா அது இவனோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஜின்னுக்கே இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னால இதை தனியா தோக்கடிக்க முடியாது. என் கூட எந்த ஒரு ஹீலர் கூட இல்ல. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே சாப்பாடு தண்ணி மட்டும்தான் அப்படின்னு பேக் எடுக்க போவான். ஆனா அந்த நாய் துரத்துக்கிட்டே வந்து அட்டாக் பண்ண வரும். ஜின்னும் எப்படி டைவ் அடிச்சு தப்பிச்சிருவான். என்கிட்ட மட்டும் ஏதாவது மேஜிக்கல் பவர் இருக்கிற மாதிரி ஒரு வெப்பன் இருந்துச்சுன்னா இந்த நாயை தாறு மாறாக்கிடுவேன். வெப்பன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுக்கே ஒண்ணு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஜின்னு வந்து இன்வென்டரின்னு சொல்லுவானா, அப்ப சிஸ்டம்ல வந்து இன்வென்டரி காட்டும். அதுல இருந்து அப்படியே ஒரு லாங் சைஸ் கத்தி எடுத்து அதோட தலையை 2 துண்டா வெட்டிடுவான். இந்த கத்தி வந்து எப்படி என்னோட இன்வென்டரியில இருந்துச்சுன்னு தெரியல. மிஸ்டர் கிம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்வாட் வந்து 3 மில்லியன் போகுமா. அந்த நாயை கொண்டதால நம்ம பையில லெவலப் ஆயிட்டான். லெவலப் ஆனதால உடம்புல இருக்கிற காயமும் சரியாயிடுச்சு. ஒரு வழியா நாய் ஒளிஞ்சதுன்னு பார்த்தா இன்னும் 2 நாய்ங்க சேர்ந்து வருங்க. இதுங்களையும் கொள்ளனான்னு ஜின்னு கத்தி எடுக்க வருவானா, கத்தி வந்து கீழே மாட்டிக்கிச்சு. எடுக்க ட்ரை பண்ணுவா, வரவே வராது. அந்த 2 நாயுமே அட்டாக் பண்ண ஓடி வருதுங்க. அந்த நாயங்களா வரதுக்குள்ள நம்மளால எப்படியும் முக்கி கத்தி எடுத்துருவான். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து வெட்ட பாப்பா ஒரு நாய் வந்து தப்பிச்சிருமா. இன்னொரு நாயவாது வெட்டலான்னு பார்த்தா அது கத்திய வாயாலே புடிச்சிருச்சு. அது வாயில வச்சுக்கிறது சாதா பல்லு இல்ல, 6 மணி மாதிரி போட்டு வச்சிருக்கு. அது பேர் வந்து ஸ்டீல் ஃபேங். ஜின்னு வந்து ஒரு உதைய விட்டு என் ஸ்வாட டேமேஜ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அந்த நாயை வாயோட அப்படியே வெட்டிடுவான். தலை தனியா இருக்கும், உடம்பு தனியா இருக்கும். ஜின்னு அந்த பெரிய சிலையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த சிலைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பீஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த நாய் வந்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா ஓடி போயிடும். அந்த பயம் இருக்கணும். ஜின்னு சிஸ்டமை பார்த்துட்டு ஹே நான் லெவல் 2 போயிட்டேனா, நான் டெய்லி மிஷின் எல்லாம் முடிக்கும் போது நான் இது வரைக்கும் நான் லெவலப் ஆனதே இல்லையே. இப்ப புரிஞ்சது, அது வெறும் ட்ரைனிங், இதுதான் உண்மையான சண்டை. என்னோட எபிலிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்ட்ரென்த்துக்கு தான் கொடுத்தேன். சோ நான் ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப லைட் வெயிட்டா ஃபீல் பண்றேன். அடுத்த தடவை எனக்கு எபிலிட்டி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது என்னோட எல்லா எபிலிட்டிக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். அப்பதான் நான் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறுவேன். இப்ப நான் கொண்டதுங்க எல்லாமே சின்ன சின்ன பீஸ்ட் மட்டும் தான். இதுங்க கொண்டதால எனக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ நான் ஒவ்வொரு எபிலிட்டிக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். இதோட உடம்புல இருந்து மேஜிக்கல் ஐட்டம்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு நம்மளால அந்த நாயோட உடம்பு செக் பண்ணி பார்ப்பான். ஆனா அந்த சிஸ்டமே காட்டிடும் என்ன ஐட்டம்னு. அது மட்டும் இல்லாம இப்ப சிஸ்டம்ல புதுசா ஸ்டோர்னு வேற ஒன்னு ஓபன் ஆயிடுச்சா. ஆனா அந்த ஸ்டோர்ல இருந்து எதுவுமே வாங்க முடியாது. ஏன்னா இப்ப ஜின்னோட லெவல் வந்து பத்தல. லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஜின்னால ஸ்டோர்ல ஏதாவது வாங்க முடியும். ஜின்னுக்கு வந்து இந்த 2 நாய் கொண்டதால ரிவார்டு கிடைச்சது ஒரு ஃபேங் மாதிரி, அதாவது ஒரு பல்லு. அதை வந்து ஷாப்ல வித்துருவான். அதை வித்ததால அவனுக்கு வந்து 20 காயின்ஸ் கிடைக்கும். என்ன வெறும் 20 காயின்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டஞ்சன்ல இருக்கிற பீஸ்ட் வந்து வெறும் E ரேங்கா தான் இருக்கும். E ரேங்க்ன்றதால வெறும் 20 கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த டஞ்சன்ல இருக்கிற பாஸை கொன்னாதான் எனக்கு வந்து டெலிபோர்டேஷன் ஸ்டோன் கிடைக்கும். ஆனா அந்த ஸ்டோன் வந்து எங்க இருக்குன்னு தெரியாது. பரவாயில்ல பாத்துக்கலாம். ஆனா இந்த டஞ்சனோட பாஸை கொண்டது கண்டிப்பா எனக்கு கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆனா நான் மட்டும் லெவல பாய்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா நான் ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு ஜின்னு நம்பிக்கையோட இருப்பான். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தப்பிச்சு போச்சே ஒரு நாய். அந்த நாய் வந்து அடிக்க ஆளுங்களை கூட்டு வந்துருச்சு. இதை பார்த்து ஒன்னும் பயப்பட தேவையில்லை. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி செத்துருக்கேன், அதனால இதுங்க கிட்ட சாக வாய்ப்பே இல்ல அப்படின்னு நம்மளால நினைக்கும் போது அந்த நாய்களை அட்டாக் பண்ண வருங்க. நம்மளால ஒருத்தால அங்க ஓடி போயிட்டு பொழந்து கட்டுவான் எல்லா நாய்ங்களையும். ஆனா அதுங்க வேற சுத்து வேற போடுமா. ஜின்னும் நான் கண்டிப்பா இங்க சாக மாட்டேன், நீங்களும் அவ்வளவு சீக்கிரத்துல சாக வாய்ப்பு இல்ல. ஆனா இப்ப பாருங்க உங்களை கொன்னே தீருவேன். அதுக்கப்புறம் தான் நம்மளால பிளாஷ்பேக் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான். அவன் கொத்தனார்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஹண்டரா மாறினது, தங்கச்சியோட படிப்பு செலவு, அம்மாவோட மெடிக்கல் செலவு, இதெல்லாம் அவன் சுமந்துகிட்டு இருக்கான்ல. அதுக்கப்புறம் இந்த சிலை கிட்ட சாவடி வாங்கினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப ஆரம்பிக்கலாம்டா உண்மையான சண்டைய. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் பலசாலி ஆகிற வரைக்கும் நான் இதை பண்ணிட்டே தான் இருக்க போறேன். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்னு எல்லா நாயையும் வெட்டி வீசுவான். நாயை வந்து கொண்டுகிட்டே இருக்கிறதால இவனும் லெவல பாய்க்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் புதுசா ஒரு டஞ்சன் கேட் ஓபன் ஆச்சுல. அந்த கேட் வந்து இப்ப உடைய போற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் எந்த ஒரு ஹண்டரும் உள்ள போவே இல்லை அந்த டஞ்சனுக்குள்ள. அதுக்கப்புறம் ஜின்ன பார்த்தா அவன் எல்லா நாயையும் செம்மையா வெட்டி கொண்டுட்டான். ஆனா என்ன ஜின்னோட ஸ்வாட் தான் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ஸ்வாட் எனக்கு கிடைச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இதை பார்க்கும்போது இப்ப இந்த சண்டை இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்வென்டரியில பார்த்தா ஜின்னு கிட்ட வந்து 34 நாய் பல்லு இருக்கு. இருக்கிற எல்லா நாயையும் கொண்டதால இவ்வளவு பல்லு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டெலிபோர்டேஷன் ஸ்டோனும் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டோன் இவ்வளவு ஈஸியா கிடைச்சிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை நான் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா நான் கேரண்டியா நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியுமா முடியாதான்னு சொல்ல முடியாது. ஆனா நான் ஒருவேளை தொடர்ந்து போனேன்னா நான் பலசாலியாக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நான் இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணி இந்த டஞ்சனை விட்டு நான் வெளியே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த டஞ்சன் என்ன ஆகும். இது வந்து ஒரு கேம் மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு டைம் வரைக்கும் தான் இந்த டஞ்சன் இருக்கும். ஒருவேளை நான் இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணி டஞ்சனை விட்டு வெளியே போயிட்டேன்னா இந்த டஞ்சன் ஒரு டைமுக்கு முன்னாடி தானாவே க்ளோஸ் ஆயிரும். இப்படிலாம் நடக்கிறத பார்த்தா யாரோ ஒருத்தவங்க என்ன ஒரு பொம்மை மாதிரி விளையாடுறாங்க. என்னால இது கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது. நான் அந்த பாஸை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் திரும்ப அப்படி பாஸ் தேடி போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஜூஹியை காட்டுறாங்க. ஹண்டர் அசோசியேஷன் கிட்ட இருந்து ஒரு கால். எதுக்குன்னா ஒரு புது டஞ்சன் வந்து
உருவாச்சுல, இப்ப அந்த டஞ்சன் உடஞ்சு ஓபன் ஆகி உள்ள இருக்கிற எல்லா பீஸ்டுமே நம்ம உலகத்துக்குள்ள வந்துருச்சு. அதை சமாளிக்கிறதுக்கு வேற ஹீலர் சென்டர் வேற இல்லையா, அதனாலதான் ஜூஹியை கூப்பிட்டுருக்காங்க. ஜூஹியை சங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் ஜின்ன பார்த்தா அவன் ஒவ்வொரு மான்ஸ்டரா கொண்டுகிட்டே இருப்பான். நான் ஒவ்வொரு வாட்டியும் லெவல பாக்கும்போது என்னோட இந்த சண்டை இந்த பீஸ்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு ஈஸியா இருக்கு. பீஸ்டுக்கு மேல ஒரு நேம் இருக்கு, அதோட கலர் கூட எனக்கு ஏத்த மாதிரி அமையுது. என்னோட பவருக்கு ஏத்த மாதிரி அந்த பீஸ்டோட பேரும் மாறுது, அதாவது வேற கலர்ல மாறுது. வெள்ளை கலர்ல இருந்தா அது என்னோட பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர்ல இருந்தா என் பவர் அதோட பவர் சரிசமமா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ரெட் கலர்ல இருந்தா அது என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த நாயோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரெட் கலர்ல தான் காட்டுச்சு, ஆனா இப்ப எனக்கு ஒயிட் கலர்ல காட்டுது. அப்படின்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஆனா என்கிட்ட இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னால அந்த பாஸ் தோக்கடிக்க முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியாது. நான் இப்ப என்னதான் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவனா ஆயிட்டாலும் அது என்னோட சக்தி வாய்ந்ததா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபீல் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என் லெவல் வந்து இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படின்னா கஷ்டமான பேட்டில் சந்திச்சா தான் இன்னும் லெவல பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம என் ஸ்வாட் இப்ப உடஞ்சு போற ஸ்டேஜ்ல இருக்கு. இது எப்ப வேணா உடைய சான்ஸ் இருக்கு. அதனால நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஜென்னு பாஸ் தேடி கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேஷன்லயும் இவ்வளவு பெரிய படிக்கட்டு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன படிக்கட்டு போயிட்டே இருக்கு. ஒரு வழியா நம்மளால அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருவானா, சுத்தி முத்தி பார்த்தா எந்த ஒரு மான்ஸ்டருமே இருக்காது. அப்ப திடீர்னு பயங்கரமான ஏதோ ஒரு வர சவுண்ட் என்னன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து என்னமோ ஒண்ணு வேகமா வரும். அது சரியான வேகத்துல வந்து ஜின்ன ஒரே அடி அடிச்சு பறக்க விட்டுரும். இதுல கத்தி வேற உடஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த பீஸ்ட் வெளியே வரும். என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய லாங் சைஸ் பாம்பா இருக்கும். பேரு வந்து ஆரஞ்சு கலர்ல தான் காட்டுது. அப்படின்னா ஜின்னோட பவர் இதோட பவர் ஒரே லெவல்ல தான் இருக்கு. ஆனா அந்த பாம்போட உடம்புல ஃபுல்லா ஆர்மர் தான். அதோட உடம்பு முழுக்க ஆர்மர்ன்றதால ஸ்வாட் சுத்தமா வேலைக்கே ஆகாது. ஏதாவது பண்ணி இதை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் கத்தியை வச்சுட்டு ரெடியா இருப்பான். அந்த பாம்பை என்ன நினைச்சதுல திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுவான். ஜின்னு வந்து தப்பிச்சு கத்தி எடுத்து அதை வெட்ட பார்ப்பான். ஆனா அது வந்து ஒரு ஆர்மர்ல பட்டா எப்படி ஒரு நெருப்பு வருமோ அந்த மாதிரி வரும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஃபாஸ்டா வேற இருக்கா. உடம்பு முழுக்க டிஃபென்ஸ் இருந்தாலும் முதல்ல இந்த டிஃபென்ஸ் ஏதாவது பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம விடாம தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்மளும் தப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பாம்பு அதோட வாழை வச்சு ஜின்ன ஒரே அடி அடிச்சு தண்ணிக்குள்ள முக்க விட்டுரும். தண்ணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தண்ணியிலயும் வந்து அட்டாக் பண்ண வரும். ஜின்னும் அடி வாங்கிட்டே எப்படி எப்படியே சமாளிச்சிட்டு இருப்பான். ஆனா நம்மால அடி வாங்கி பறந்து போய் விழுவான். இதுல ட்ரெயினை விட ஜின்னு மேல வீசிடும். அதிர்ஷ்டவசமா அந்த ட்ரெயின்ல இருந்து எப்படியே தப்பிச்சு அப்படியே வெளியே வந்துருவான். இதோட பவர் வந்து ஏன் லெவல்ல தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை நான் தோக்கடிக்கணும்னா கண்டிப்பா இதோட டிஃபென்ஸ் நான் முறியடிச்சே ஆகணும். ஆனா நான் அதை எப்படி பண்றது? இதை எப்படியாவது நான் கொன்னே ஆகணும். அந்த பாம்பு அட்டாக் பண்ண வருமா? அப்பதான் ஜின்னு வந்து ஒன்னு யோசிச்சு பார்ப்பான். அதாவது பிளாஷ்பேக்ல நீ எல்லா ஹண்டரோட ரொம்ப வீக்காமே, உன்னை எல்லாரும் இப்போ ஒரு வீக்கஸ்ட் ஹண்டர் தானே கூப்பிடுறாங்க. எல்லாரும் இப்படிதான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி குழந்தைத்தனமா பேசுவாங்க. நீ கண்டிப்பா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பலசாலியாக்கி உண்மையிலேயே நீ யாருன்னு அவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு மிஸ்டர் சாங் முன்னாடி சொல்லிருப்பாரு. அதே நேரத்தில் சங்கு யோசிச்சு பார்த்துட்டு தாறுமாற அடி வாங்கிட்டு இருப்பான். இதுல அந்த பாம்பு ஜின்ன வந்து செவத்துல லாக் பண்ணி நசுக்கியே கொல்ல பார்க்கும். ஆனா நசுக்குனதோட பிரஷர்ல வந்து பின்னாடி இருக்கிற செவரே உடஞ்சு போய் கீழே விழும். எல்லாருமே என்ன ஒரு வீக்கஸ்ட் ஹண்டர் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் பார்க்க ரொம்ப வீக்கா இருக்கேன்னு இந்த மாதிரி சொல்லி என்ன நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க. நானே ஒரு கட்டத்துக்கு மேல நான் ரொம்ப வீக்கு தான் நானும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னைக்குமே அழியாது. எல்லாருமே வீக்கா இருக்கிறவங்க ரொம்ப கீழ்த்தனமா தான் பாப்பாங்க. அவங்க புத்திசாலியா ஸ்மார்ட்டா இருந்தாலும் அவங்கள கீழ்த்தனமா தான் பாப்பாங்க. ஏன்னா அவங்க வீக்கா இருக்கிறவங்கள எப்பயும் மதிக்கவும் மாட்டாங்க, எப்பவுமே துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேல நான் அப்படி இருக்க விரும்பல. திரும்ப எல்லாரும் என்ன கீழ்த்தனமா பார்க்க நான் விட மாட்டேன். அதுக்காக தான் நான் பலசாலியாக போறேன். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு ஜின்னு பாம்பு மேல குதிச்சு அட்டாக் பண்ண பாப்பான். ஆனா அது ஜின்ன ஒரே அடி அடிச்சு பறக்க விட்டுரும். நம்மளும் விழுந்ததோட கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எந்திரிப்பானா. ஆனா இந்த வாட்டி ரொம்ப வெறி ஆயிட்டான் போல. உடம்புல லைட் எல்லாம் எரியும். நான் கண்டிப்பா பலசாலி ஆகியே தீரணும் அப்படின்னு புது பவர் கிடைச்ச மாதிரி வெறித்தனமா இருப்பான். அந்த பாம்பு திரும்ப வந்து அட்டாக் பண்ண வருமா, இவனும் கத்திய வச்சு வெட்ட பாப்பான். அதுக்கப்புறம் ஜின்னு அந்த பெரிய சிலையை யோசிச்சு பார்த்துட்டு அந்த பெரிய சிலை தான் எனக்கு மரண பயத்தை காட்டுச்சு, அதோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஜின்னு அந்த பாம்பு அட்டாக் பண்ணுவானா. அட்டாக் பண்ற கேப்ல அப்படியே அந்த பாம்பு மேல ஏறிடுவான். ஜின்னு அதுக்கப்புறம் கத்திய வச்சு ஆட்ட காட்டுவான். ஆனா அது வேலைக்கே ஆகாது. அதுக்கப்புறம் ஜின்னு அந்த பாம்பை ஏமாத்தி அதோட கழுத்தை பிடிச்சுப்பான். எனக்கு கொடுத்த நிறைய எபிலிட்டி பாயிண்ட்ஸ் வந்து நான் ஸ்ட்ரென்த்துக்கு தான் கொடுத்தேன். இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவன் கையை வச்சு அந்த ஆரம்பரை நொறுக்கிடுவான். அந்த பாம்பு வலி தாங்க முடியாம கத்தும். அந்த பாம்பு சிவத்துல இடிச்சு ஜின்னுக்கு வந்து காயத்தெல்லாம் வர வச்சிருமா. ஜின்னு செம காண்டாகி எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம என் கையாலே உன்னை கொன்றேன்னு கையாலே அந்த கழுத்தை வந்து நசுக்குவான். அந்த பாம்புக்கு ரத்தம் பீச்சிட்டு அடிக்கும். அந்த பாம்போட கழுத்து பிஞ்சு போய் ஒரு வழியா அந்த பாம்பும் செத்து போயிடும். அதோட அந்த பாம்பு மட்டையாயிரும். சிஸ்டம்லயே ஜின்னு வந்து லெவலப் ஆயிட்டான்னு காட்டும். அதுவும் 2 வாட்டி லெவலப் ஆயிட்டான். ஒரு வழியா இதை கொண்டுட்டோன்னு ஒரு ஸ்மைல போட்டு இப்ப நடந்ததை வச்சு பார்க்கும்போது நான் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னு தோணுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த பாம்பை கொண்டதால இப்ப நம்ம ஜின்னுக்கு வந்து ஒரு புது கத்தி கிடைச்சிருக்கு. இந்த கத்தி வந்து அந்த பாம்போட பல்லுல இருந்து உருவாக்கப்பட்டது. இந்த கத்தில யாராவது காயப்பட்டா அவங்க வந்து கொஞ்சம் நகர முடியாம ஆயிருவாங்க. அதுவும் ஒரு சில செகண்ட்ஸ்க்கு தான். அதுக்கப்புறம் இந்த பாம்போட விஷத்துல இருந்து ஒரு பாய்சன் மாதிரி என்னமோ ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன இந்த மாதிரி விஷத்தெல்லாம் ரிவார்டா கொடுக்குறாங்க சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜின்னு பழையபடி நம்ம டிமென்ஷனுக்கே வந்துருவான். ஒரு வழியா இந்த டஞ்சன் கேம் முடிஞ்சுது. இப்பதான் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வருவானா. வெளியே வந்து பார்த்தா இந்த இடமே ரொம்ப ரொம்ப வெறிச்சோடி இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு சோல்ஜர் வந்து ஏ தம்பி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ அனௌன்ஸ்மெண்ட் கேட்டியா இல்ல இங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னோட கத்தியை பாப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கே புரியுது ஜின்னு வந்து ஒரு ஹண்டர்னு. ஓ நீங்க ஒரு ஹண்டரா, என்ன மன்னிச்சிருங்க. ஜின்னும் ஆமா நான் ஒரு ஹண்டர் தான் சொல்லுவான். அந்த சோல்ஜரும் வாங்க நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன். ஜின்னு போற வழியில பார்த்தா எல்லா இடமே சதுரி கடந்து நிறைய பீஸ்ட் எல்லாம் செத்து கிடக்குங்க. ஜின்னும் என்ன டஞ்சன் கேட் வந்து ஓபன் ஆயிடுச்சா, நிறைய பீஸ்ட் எல்லாம் வெளியே செத்து கிடக்குதுங்க. அந்த சோல்ஜர் ஆமா நாங்க எல்லாத்தையும் கொண்டுட்டோம், ஆனா அந்த பாஸ் மட்டும் தான் இன்னும் உயிரோட இருக்கு, அதுதான் எங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குது. அந்த பாஸ் எங்க இருக்குன்னு ஜின்னும் சென்ஸ் பண்ணி பாப்பான். இந்த பக்கம் பாஸை பார்த்தா எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கும். நிறைய
நிறைய ஹண்டர்ஸும் சமாளிக்க பாப்பாங்க. ஆனா அதோட உடம்புக்கு மேலேயே ஃபுல்லா டிஃபென்ஸ் தான் இருக்கு. ஜின்னும் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஜின்னும் அதோட உடம்பு முழுக்க டிஃபென்ஸ் இருக்கு. அவங்களால கண்டிப்பா இதை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் டி இல்ல ஈ தான் இருப்பாங்க. யாராவது அங்க பி ரேங்க் இல்ல டி ரேங்க் ஹீலர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஜின்னு செக் பண்ணி பாப்பானா பார்த்தா அங்க ஜூஹி இருப்பா. ஜூஹியும் அவளோட பவரை யூஸ் பண்ணி காயப்பட்ட ஹண்டர்ஸ்க்கு எல்லாம் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அவளால அவ பவரை யூஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அப்ப நடந்ததை நினைச்சு இன்னுமே கூட அவ பயந்துட்டே தான் இருக்கா. ஜின்னோ ஜூஹியும் அதை விட்டு வெளியே வரல. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்மளால கத்திய வச்சுட்டு சண்டை போட ரெடி ஆயிருவான். இந்த பாஸ் பீஸ்ட் வந்து டி ரேங்கா தான் இருக்கும். அந்த பாம்போட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப வீக் தான். நான் முதல்ல அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ண போறேன். என்னால அதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கத்தியை வீச ரெடியா வச்சுப்பான். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அடியா இருக்கும். இந்த வாங்கிக்கொண்டு கத்தி எடுத்து அதோட மூஞ்சிலே வீசிடுவான். வீசி முகத்துல படத்துல டிஃபென்ஸே உடஞ்சு போயிடும் தாறுமாறா. அங்க இருக்கிற ஹண்டர்ஸ் அங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறதால அதுவும் வீக் ஆயிருமா. அதனால இப்ப அந்த பாஸும் டிஃபீட் ஆயிடுச்சு. நாம இதை தோக்கடிச்சோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஹண்டரும் சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு ஹண்டருக்கு மட்டும் ஒரே டவுட்டா இருக்கும். நாம தான் டிஃபென்ஸை உடைக்கவே இல்லையா, ஆனா யாரு டிஃபென்ஸை உடைச்சா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அங்க ஒரு கத்தியை பார்ப்பான். அது வேற யாரு கத்தியும் இல்ல, நம்ம ஜின்னோட கத்தி தான். அதுக்கப்புறம் ஜின்ன வந்து ஒரு சோல்ஜர் கூட்டு வந்தார்ல, அந்த ஹண்டர் அந்த சோல்ஜரை கூப்பிட்டு இந்த கத்தி யாரு வீசினதுன்னு நீங்க பாத்தீங்களா? அந்த சோல்ஜரும் ஆமா நான் ஒரு ஹண்டரை கூட்டு வந்தேன், அவரோட கத்தி தான் அது, தோ அவர் இங்கதான் இருக்கா சொல்லிட்டு காட்டுவாங்க. நான் பார்த்தா ஜின்ன அங்க இருக்கவே மாட்டான். இந்த ஹண்டர் என்ன நினைப்பானா, வெறும் உடஞ்சு போன கத்தியை வச்சு அந்த மான்ஸ்டர் வந்து தோக்கடிச்சிட்டாரு, அதுவும் வீசியே. அப்படின்னா அந்த கத்தியை வீசின ஹண்டர் வந்து கண்டிப்பா ஒரு ஹை ரேங்க் ஹண்டரா தான் இருக்கணும். நம்ம ஜின்னு பயங்கரமா திரும்பி பார்த்து நான் அடிச்ச ஒரே அடியில டிஃபீட் ஆயிடும் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அந்த இடத்தை விட்டு கிளம்புவான். ஜூஹேவும் ஜின்ன பாத்துருவாளா? ஜூஹேவும் ஜின்னான்னு சொல்லிட்டு ஸ்தம்பிச்சு போகிறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டானுங்க.